ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Realme 3 Pro ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஃபோனை பார்க்குறது அதோட பில்ட் அண்ட் டிசைன் மட்டும்தான். இந்த ஃபோனோட பில்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பிளாஸ்டிக் பாடிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறது கிளாஸ் பாடி மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீட்வே டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபோன் வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் ஃபோன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இல்லை. காரணம் இது வந்து முழுக்க பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறதுனால. ஸோ பில்ட் குவாலிட்டியை குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இதில் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் பாடி கொடுத்தனால ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் அப்ளை ஆகிரும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுன்னா ஃபோனோட பாக்ஸ்லேயே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் ஸ்க்ராச்சஸ்லேருந்து உங்கள் ஃபோன் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேன்னு சொல்லும்போது இங்கே ஒரு 6.3 inch IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 409 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் டிஸ்பிளேல வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேட வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. எந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தா கூட நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. டிஸ்பிளேட கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஃபோனை டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணால் கூட நல்லா ஈஸியாக விசிபிளாக தான் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸர் Qualcomm Snapdragon 710 ப்ராசஸர் யூஸ். இதோட கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக இங்கே Adreno 616 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், Redmi Note 7 பெஸ்ட்டா இல்லை இந்த ஃபோன் பெஸ்ட்டா அப்படின்னு. ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட சேம் தான். பெஞ்ச் மார்க் வைஸ் மட்டும் தான் கூடுமே தவிர டெய்லி டே டு டே யூசேஜுக்கு எந்த வித வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட், அப்புறம் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SD கார்டு மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி டே டு டே யூசேஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. அதே மாதிரி இந்த ஃபோனில் ஹேங் ஆகிறதோ இல்லை ரீஸ்டார்ட் ஆகிறதோ அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை தொடர்ந்து ஒரு 20 நாள் கிட்ட யூஸ் பண்ணும்போது எந்த வித லாகும் இந்த ஃபோனில் நான் பார்க்கல. நெக்ஸ்ட் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் நம்ம எல்லாருமே ஹெவி இன்டென்ஸ் கேம் நிறைய இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி விளையாடும்போது இந்த ஃபோனில் PUBG இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு. PUBG விளையாடும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் கிராஃபிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபால்ட்டாக ஹை எண்ட் கிராஃபிக்ஸில் தான் இருக்குது. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே இந்த ஃபோன்லேருந்து கிடச்சிது. ஃப்ரேம் ட்ராப்ஸோ இல்லை ஹேங் ஆகிறதோ எந்த லேகும் இந்த ஃபோனில் தெரியலை. அதே மாதிரி இந்த கேமை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டு பார்த்துட்டேன். அப்படி விளையாடும்போது லைட்டாக வார்ம்னஸ் தெரிய தான் செய்யுது. அதுக்காண்டி ஓவர் ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது. வார்ம்னஸ் வந்து ஸ்லைட்டாக தெரியுது ஃபோனோட டாப்பில். அஸ்ஃபால்ட் ரைன் கேம் விளையாண்டு பார்த்தாச்சு. அப்படி விளையாடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. நல்ல ஒரு கேம் பிளே இந்த ஃபோன்லேருந்து கிடச்சிது. கேமிங்கில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோனோட முக்கியமான பார்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பிரைமரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் சோனியோட IMX363 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் OnePlus 60யோட ஃப்ளாக்ஷிப் சென்சார் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. கேமரா UI பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்போ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதே கேமரா UI தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய மோட்ஸ் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் மோட், நைட்ஸ்கேப் கொடுத்துருக்காங்க, பேனரோமா மோட், எக்ஸ்பர்ட் மோட், டைம் லேப்ஸ், அப்புறம் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் இங்கே 960 frames/second வரைக்கும் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவை பற்றி பார்த்துலாம். ஃபோட்டோ மோட பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்குது, குரோமா பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குரோமா பூஸ்ட் Realme 1ல் ஆல்ரெடி இருந்தது. இது எதுக்குன்னா கலர்ஸ் வந்து இன்னும் நல்லா எக்ஸாக்ட் பண்ணி காட்டும், கலர்ஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக காட்டும். இந்த குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு பிடிக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேமரா மூலமாக எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா நேச்சுரலாக இருக்குது. கேமராவோட டைனாமிக் ரேஞ்ச், டீடைல் லெவல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இமேஜோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஃப்ளவரோட இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கூட இமேஜோட டீடைல் லெவல் அதிகமாக இருக்குது. கேமராவோட அப்பேச்சரை பொறுத்த வரைக்கும் f1.79 அப்படிங்கிற அப்பேச்சருங்கும் போது பேக்ரவுண்ட் பிளர் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் டைனாமிக் ரேஞ்ச் இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த மரத்தில் இருக்க டீடைல் லெவல் கூட ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்ல டீடைல்ஸ் இந்த மரத்தில் தெரியுது.
இந்த ஃபோனில் குரோமா பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குரோமா பூஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த குரோமா பூஸ்ட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற இந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியர் கேமராவில் 64 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா ஹெச்டி ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 64 மெகா பிக்சல் மூலமாக அது முழுக்க சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் தான். மற்றபடி இதில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட ஒரு யூஸும் இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய டீட்டெயில்ஸ் லெவல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக வருது. கிட்டத்தட்ட 14 MB கிட்ட வந்துடுது. சரி, ஓகே, 14 MB இருந்தால் என்ன அப்படிங்கிற ஃபோட்டோ எடுத்து பார்த்தா கூட டீட்டெயில் லெவல் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது முழுக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராக்கு ஃப்ளாஷ் எதுவும் கிடையாது. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மூலமாக எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லை கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஷார்ப்னஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட எட்ஜ் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நைட்ஸ்கேப் மோடு. நார்மல் ஆட்டோ மோடுக்கும் நைட்ஸ்கேப் மோடுக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த நைட்ஸ்கேப் மோட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android பைல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இவங்க சொந்த OS ஆன கலர் OS வெர்ஷன் 6 அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு இது வேண்டாம், இதுக்கும் மேலே ஒரு படி போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்ட்ராய்டோட Q பீட்டா ப்ரோக்ராம் இந்த ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் LED கிடையாது. ஸோ முக்கியம் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் இது இல்லை. ஸோ வந்து ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் ரியர் மவுண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எதுவும் இல்லை. Realme Xல மட்டும் தான் அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. எந்த ஆங்கிளில் வச்சு ஓப்பன் பண்ணால் கூட இந்த ஃபோன் ஈஸியாக அன்லாக் ஆகிடுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எந்த ஃபோனில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, Redmi Note 7 Pro நல்லா இருக்கா இல்லை இந்த ஃபோனில் ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்கறதுக்கு. ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்பீடு தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஃபேஸ் அன்லாக் இந்த ஃபோனில் ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். நல்ல லைட் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதே லைட் கொஞ்சம் கம்மியான ஸ்பீடு வந்து அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஸ்க்ரீன் பிரைட் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆகி அது மூலமாக இந்த ஃபோன் அன்லாக் ஆகுது. ஸோ இது நல்ல ஃபீச்சர் தான். நல்ல டிம்மான லைட் கண்டிஷனில் இந்த ஃபோன் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் திணறுது. மேக்ஸிமம் இந்த ஃபோன் அன்லாக் ஆகலை. நெக்ஸ்ட் ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4045 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வூக் சார்ஜர் வந்து அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 20 watts ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த சார்ஜர் இந்த ஃபோனோட பாக்ஸ்லேயே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தனியாக போய் வாங்கணும் அவசியமும் இல்லை. இந்த ஃபோன் 0 to 100 போகிறதுக்கு கிட்டத்தட்ட 75 minutes ஆகுது. ஒன்ஸ் இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மாடரேட் யூசர்னா கிட்டத்தட்ட 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் வரும். அதே இது ஹெவி யூசர்னா கிட்டத்தட்ட 1 day வரைக்கும் வரும். ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 6 to 7 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபோனோட ஸ்பீக்கர்லேருந்து வர ஆடியோ குவாலிட்டி நல்லா லவுடாகவே இருந்தது. கால் ரிசப்ஷனும் இந்த ஃபோனில் நல்லா இருந்தது. ஜியோவாக இருக்கட்டும் இல்லை ஏர்டெல்லாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்ல கால் குவாலிட்டி இருக்குது. ஹெட்ஃபோன்லேருந்து வர அவுட்புட்டும் நல்லா இருக்குது. பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் மேக்ஸிமம் எல்லா பேசிக் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் Redmi Note 7 Pro டைரக்ட் காம்படிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். Redmi Note 7 Pro வாங்கவா இல்லை இந்த ஃபோனை வாங்குவா நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது MI UI உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாம். இல்லை கலர் வைஸ் எனக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ரெண்டுமே ஹெவி கஸ்டமைஸ்டு ஸ்கின் தான். ஸ்டாக் Android இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எந்த UI பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். Realme 3 பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே வந்து வூக் சார்ஜர் வெர்ஷன் 3.0 வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. Redmi Note 7 Pro குயிக் சார்ஜர் வெர்ஷன் 4 சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் பாக்ஸோட சார்ஜர் வராது. தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும்.
ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்துருக்க டவுட் என்னன்னா 48 மெகா பிக்சல் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் இருக்குது, அப்போ கேமரா குவாலிட்டி அதில் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்படி ஒரு தாட் இருக்குது. இது வந்து முழுக்க ஒரு தப்பான தாட். 48 மெகா பிக்சல் இருந்தால் நல்ல இமேஜ் வரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நல்ல இமேஜ் வரும் தான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் இது வந்து முழுக்க ஹார்ட்வேர் சப்போர்ட் இல்லாமல் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு சேர்ந்து வரணும். ஸோ 2 ஃபோன்ஸ் கேமரா யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. Realme 3 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் வீடியோ குவாலிட்டியில் வந்து அட்வான்டேஜ், அதே மாதிரி ரெட்மி நோட் 7 ப்ரோவில் வந்து ஃபோட்டோ குவாலிட்டி கொஞ்சம் அட்வான்டேஜ். மற்றபடி ரெண்டுமே நெக் டு நெக் காம்படிஷனாக தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Snapdragon 710 675 டெய்லி டே டு டே யூசேஜுக்கு எதுவுமே பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.